கோவை ஒண்டிப்புதூர் அருகே செயல்பட்டு வரும் சிந்தாமணி கூட்டுறவு அங்காடிக்கு சொந்தமான பெட்ரோல் பங்கில் கலப்பட பெட்ரோல் விற்பனை செய்ததாக வந்த புகாரை அடுத்து பெட்ரோலியம் நிறுவன அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இன்று காலை 8 மணி முதல் அங்கு பெட்ரோல் நிரப்பிய நூற்றுக்கணக்கான வாகனங்கள் பழுதாகி நின்றுள்ளது. இதை அடுத்து வாகன உரிமையாளர்கள் உடனடியாக பெட்ரோல் பங்கிற்கு வந்து முறையிட்டுள்ளனர். உடனடியாக அந்த பெட்ரோல் பங்கை மூடிய பங்க் நிர்வாகத்தினர் இது தொடர்பாக இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்திற்கு தகவல் அளித்துள்ளனர். அதன் பேரில் அங்கு வந்துள்ள இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவன தொழில்நுட்ப அதிகாரிகள் பெட்ரோலை சோதனையிட்டனர். இதேபோல் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் பெட்ரோல் பங்க் ஊழியர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே பழுதான வாகனங்களுக்கான உரிய இழப்பீடு தொகையை பெட்ரோல் பங்க் நிர்வாகம் வழங்கி வருவதாக தெரிகிறது. வழக்கமாக இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்திலிருந்து வரும் பெட்ரோலை அப்படியே தங்கள் பங்கில் உள்ள தொட்டியில் நிரப்பி வாடிக்கையாளர்களுக்கு விநியோகம் செய்து வருவதாகவும் இதுவரை இதுபோன்ற ஒரு புகார் தங்களுக்கு வந்ததில்லை என தெரிவித்த அதிகாரிகள் ஆய்வில் எத்தனால் அதிகளவில் கலந்துள்ளதாகவும் அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். இந்த சம்பவம் ஒண்டிப்புதூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.